ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை விட 22 வயசு இளம் நடிகரோட படுக்கையறை காட்சிகள் அனுஷ்கா பொழந்து கட்டியிருக்காரு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான நடிகை அனுஷ்கா பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வந்து சிக்கியிருக்கு. ஸோ பார்த்தவுடன் மனசில் வந்து பச்சக் அப்படின்னு சொல்லி ஒட்டி கொள்கிற அளவுக்கு வசீகரமான ஒரு தோற்றம், வசீகரமான ஒரு முக அமைப்பு, வசீகரமான ஒரு கவர்ச்சி அமைப்பு அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு சேர இருக்கக்கூடிய ஒரு சில நடிகைகளில் டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு நடிகைனா அது நம்ம அனுஷ்கா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செல்லமாக வந்து குதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரசிகர்களுடைய அன்பை பெற்ற ஒரு நடிகைன்னு சொல்லலாம். ஸோ தன்னுடைய அழகை, தன்னுடைய கவர்ச்சியை, முன்னழகு, பின்னழகு, இடையழகுன்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து பணமாக மாற்றக்கூடிய ஒரு டேலண்டடான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு தன்னுடைய கவர்ச்சியின் மூலமாக தெலுங்கு சினிமா ரசிகர்களும் சரி, தமிழ் சினிமா ரசிகர்களும் சரி கட்டி போட்டவர். அதன் மூலமாக பல பட வாய்ப்புகள் வந்து அவருக்கு வரிசை கட்டி நின்றுச்சு அப்படி தான் சொல்லணும். ஸோ தமிழில் முதல்ல சுந்தர் சியோட டைரக்ஷனில் 2 அப்படின்ற ஒரு படத்தில் மாதவனுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கவர்ச்சி காட்டியிருப்பார் நடிகை அனுஷ்கா. ஸோ யார் இந்த நடிகை அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேடக்கூடிய வகையில் அவருடைய கவர்ச்சி முதல் படமான அந்த படத்திலேயே வந்து தெறிக்க விட வைக்கக்கூடிய வகையில் கவர்ச்சி காட்டியிருப்பார். ஸோ பல நாட்கள் 90s கிட்ஸ் எல்லாம் வந்து எப்போவுமே வந்து அப்பா அம்மா வெளியே போனதுக்கப்புறம் வீட்டெல்லாம் லாக் பண்ணிவிட்டு சன் மியூசிக்கில் இந்த பாட்டு எப்போ போடுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண நாட்கள்லாம் உண்டு. ஸோ அந்த வகையில் அது வந்து யார் டைரக்ஷன்லாம் அப்போ தெரியாது அந்த படம் 2 படம்லாம். ஸோ இவருடைய டைரக்ஷன் சுந்தர் சி டைரக்ஷன் அப்படின்றது கொஞ்ச நாட்கள் முன்னாடி தான் தெரிஞ்சுது. ஸோ அப்போ தான் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. சுந்தர் சியோட டைரக்ஷனில் ஒரு படம் வருதுன்னா நடிகைகளுடைய கவர்ச்சி வந்து தூக்கலாக இருக்கும் எப்போவுமே அப்படின்றது 2 படத்தின் மூலமாக நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நமக்கு. ஸோ அந்த படத்தில் அவருடைய எக்ஸ்ட்ரா கவர்ச்சி ஏகப்பட்டது இருக்கும். ஸோ அடுத்த அருந்ததி படத்தில் வந்து நடிச்சிருக்கக்கூடிய அழகி அனுஷ்காவை பார்த்து ரசிகர்கள் அவருடைய அழகில் மிரண்டு தான் போயிட்டாங்க. அந்த படத்தில் அவ்வளோ அழகாக வந்து அவருடைய சினிமாட்டோகிராஃபி இருக்கும். ஸோ வேட்டைக்காரன், சிங்கம், லிங்கா அப்படின்ற ஒரு சில படத்துலேயும் வந்து நடிச்சிருப்பார் தமிழில். அதுக்கப்புறம் பாகுபலியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அவருக்கு வந்து அமைஞ்சது. இஞ்சி இடுப்பழகி அப்படின்ற ஒரு படத்தில் இவருடைய உடல் பருமன் அந்த கதைக்காக தேவைப்படுது அப்படின்னு சொல்லி உடல் பருமனை வந்து ரொம்பவே ஏற்றினார். ஸோ அதுக்கப்புறம் ஏற்றினது படமும் வந்து ஊற்றிக்கிச்சு. அப்புறம் வந்து பயங்கர குண்டாயிட்டு ஆன்டி மாதிரி ஆயிட்டார். அவருடைய வயசும் கிட்டத்தட்ட 38, 40 கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் உடல் எடையை குறைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு பட வாய்ப்புகள் இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணி செட்டில் இல்லாம்ப்பா, இதுக்கப்புறம் 40 மேலே வயசாயிடுச்சு, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கும்போது 1 வருஷம் 2 வருஷம் வந்து தேடுறாங்க, 3 வருஷம் தேடுறாங்க. சரியான மாப்பிள்ளை, இவருக்கு பிடிச்சமான ஒரு மாப்பிள்ளை வந்து அமையவே இல்லை. ஆல்ரெடி வந்து பிரபாஸ் கூட நடந்த பிரேக்கப்பால் இவருக்கு வந்து கல்யாணம் தள்ளி போச்சு. ஸோ இப்போ தேடும்போது மாப்பிள்ளை சரியாக அமையாததால் திரும்பவும் வந்து மூவியில் வந்து நடிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்தார். ஸோ திரும்ப பட வாய்ப்புகளுக்காக திரைப்படங்களில் நடிக்கலான்னு பார்த்தா வாய்ப்புகள் கிடைக்கல. மாறா வந்து வெப் சீரிஸில் வந்து வாய்ப்புகள் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிச்சுது. ஸோ எந்த மாதிரியான கேரக்டர் அப்படின்னாலும் நடிக்க வந்து மாஜி அழகியான அனுஷ்கா வந்து ரெடியானார், தயாராகிருக்காரு. ஸோ தன்னை விட 22 வயசு இளம் நடிகர், ஸோ தற்போது 42 வயசாகக்கூடிய நடிகை அனுஷ்கா தன்னை விட 22 வயசு குறைவான 20 வயதான ஒரு இளம் நடிகரோட படுக்கை அறையில் அந்த காட்சியில் வந்து நடிக்க இருக்காராம். ஸோ வெப் சீரிஸ் ஒன்றில் இந்த காட்சி வந்து ஷூட் பண்ணப்பட்டிருக்கு. பல்வேறு முன்னணி நடிகைகள் வெப் சீரிஸில் நடிக்கும்போது தான் வந்து திரைப்படங்களில் காட்டிலும் வெப் சீரிஸில் ஏகப்பட்ட கவர்ச்சி வந்து காட்டியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் நடிகை அனுஷ்காவும் தன்னை அப்டேட் செய்கிற விதமாக வெப் சீரிஸோட கதைகளை கேட்டு, ஸோ இதுக்கப்புறம் இந்த த்ரில்லர் ஜானரில் இருக்கக்கூடிய இந்த வெப் சீரிஸ் தன்னை ரொம்பவும் கவர்ந்ததாகவும், ஸோ தன்னை விட 22 வயசு குறைவாக இருக்கக்கூடிய நபர் கூட படுக்கையில் அப்படி உருண்டு பெறல்றது எனக்கு வந்து தப்பாக தெரியல. அது கதைக்கு வந்து ரொம்ப தேவைப்பட ஒரு அம்சமாக இருக்குது அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ கூடிய விரைவில் இந்த வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்றதும் வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.